சிறுத்தைனால அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் தான். ஈஸியாக சாப்பிட்றலாம், அதனால அது சாப்பிடுது. செம்மறி ஆடு, வெள்ளாடு, அந்த மாதிரி ஆடுகள் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்கிற போது ஒரு ஆட்டை மட்டும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இழுத்துட்டு வந்துடும். சில நேரத்தில் எதுவுமே கிடைக்கலடாங்கிற போது இந்த சேவல், கோழியெல்லாம் கூட அது பிடிச்சி சாப்பிடுது. சிறுத்தைனால மனித உயிர்களுக்கு பெருசாக பாதிப்புகள் கிடையாது. சில இடத்துல குட்டி கூட கரும்பு காட்டுக்குள்ள போடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அந்த கரும்பு காட்டுக்குள்ள பதுங்கி இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வந்து அந்த கோழி, ஆடு எல்லாம் சாப்பிட்றதுனால அந்த இடத்துல அவங்க கோரிக்கை வச்சாங்க. இது வரைக்கும் சிறுத்தை அடிச்சு கொண்டு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இல்ல, மக்கள் சிறுத்தைனாவே நம்மளை தாக்கிரணும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படுறதுனால அதை உடனே நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. பட் 1-2 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு வேற ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. சிறுத்தைனால அதிகமா பாதிக்கப்படுறது இந்த விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் தான். ஈஸியா சாப்பிட்றலாம், அதனால அது சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஆடுகள், செம்மறி ஆடு, வெள்ளாடு, அந்த மாதிரி ஆடுகள் கூட்டமா மேய்ஞ்சிட்டு இருக்கிற போது ஒரு ஆட்டை மட்டும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இழுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கு. சில நேரத்தில் எதுவுமே கிடைக்கலடாங்கிற போது இந்த சேவல், கோழியெல்லாம் கூட அது பிடிச்சி சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் சிறுத்தைனாவே நம்மளை தாக்கிரணும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க.